உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் தலைவலிக்கான மருத்துவம். தலைவலி ஏன் வருது? இன்னைக்கு சாதாரணமாக வெயில், அதிகமான வெயில் தாங்க முடியல. யாரை பார் தலைவலி, காய்ச்சல் இல்லைன்னா முடியாமல் ஆயிடுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற வெயிலில் வந்து உயிர் காற்று இல்லை. அதனால் தலையெல்லாம் பிச்சுட்டு போகுது. அது இல்லாமல் வாகன புகைகள், அந்த நம்ம ரோட்டோரம் நடந்தோம்னாலே அந்த புகை வாசனைக்கே தலைவலி வந்துடுது. அப்போ இந்த பொட்டு நரம்புகள் வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முக்கியமாக வந்து கிராம்பு, பவளமல்லி இலை, காய்ஞ்ச மிளகாய் வத்தல், சீரகம், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். தலைவலி தலைவலி மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தலைவலி வரும். அதிக தூக்கமின்மை, அதிக கோபம் வர்றது, டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, மலச்சிக்கல் அதிகம் இருக்கிறவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். கோபம் அதிகமாக வந்துச்சுனாலுமே நரம்புகள் எல்லாமே வந்து அப்படியே தெரிச்சு போகிற மாதிரி இந்த பொட்டு நரம்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த நரம்பு வந்து வலிக்கிறதுக்கு காரணமே வந்து செம்மையா தூக்கம் இல்லை. எதுக்கெடுத்தாலும் அதிக டென்ஷன் ஆகுறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அதிக சுமை தூக்குறவங்களுக்கு, தினமும் வந்து தலைக்கு குளிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீர் கோர்வையினாலையும் அவங்களுக்கு அந்த நரம்பு புடைப்புகள் வந்துருச்சுன்ற உடனே அவங்களுக்கு தலைவலி வரும். மாதவிடாய் காலத்தில் அவங்க சரியாக மாதவளுக்கு போகலாட்டி அவங்களுக்கு தலைவலி எப்போ பார்த்தாலும் தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். உடல்ல வந்து குடலுக்குள்ள புண்ணு இருக்கிறவங்களுக்கு தலைவலி கண்டிப்பாக வரும். குடல் சுத்தம் இல்லாட்டினாலுமே குடல்ல புண்ணு இருக்கு, அல்சர் இருக்குன்னா அவங்களுக்கு தலைவலி வரும். அந்த தலைவலி எப்படியாப்பட்ட தலைவலியா இருந்தாலும் தலைவலி வந்த உடனே அந்த தலைவலியை போக்குறதுக்கு நிறைய மருந்து சொல்லியிருக்கோம். அதுல இதுவும் ஒண்ணு. தலைவலி போறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பத்தி பார்க்கலாம். பவளமல்லி இலை ஒரு 4 இலை பறிச்சுக்கங்க. இது கூட சீரகம் 1/4 ஸ்பூனு, கிராம்பு ஒரு 7, மிளகாய் வத்தல் சிறுசா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் 1 போட்டுக்கிறணும். இது எல்லாமே நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம வத்தல் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து காந்தும் எரிச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு அந்த வலி எடுக்கிறதுல அந்த நரம்பை வந்து சமச்சீர் நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு கூட்டு மருந்தோட அந்த மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறது நம்மளுக்கு எரிச்சல் இருக்காது. சீக்கிரமா வந்து வலியை போக்கும். நீங்க இந்த நெத்தி முழுக்கும் போடலாட்டியும் அந்த நரம்பு புடைப்பா இருக்கிற 2 பக்கத்துலயும் நீங்க போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து கண்ணை மூடி தூங்கிருங்க, அல்லது கண்ணை மூடி படுத்துருங்க. அமைதியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வலியெல்லாம் போயிரும். அதுக்கப்புறமா வந்து நீங்க தண்ணிய வச்சு கழுவிக்கிறலாம். கழுவாம கூட அப்படியே கூட விட்டுறலாம். அதனால ஒண்ணும் தப்பு பண்ணாது. தலைவலி எப்பலாம் வருதோ அப்ப வந்து இந்த மருந்த தயார் பண்ணி போட்டுக்கங்க. மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கங்க. குடல்ல புண்ணு இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் நாளைக்கு நீங்க உள்ளுக்குள்ள அதுக்கு நெறைய மருந்துகள் சொல்லியிருக்கோம். ஆட்டுப்பாலு, நாட்டு மாட்டு பாலு, நெய் அந்த மாரி பால் பொருள்கள் சாப்பிட்டீங்கன்னா, குடல் புண்ணு ஆறிடுச்சுனாலுமே தலைவலி வந்து வர்றது குறைஞ்சிரும். அப்ப உங்களுக்கு தலைவலின்றதே இருக்காது. தலைவலி வந்துச்சுனாலே எந்த வேலையும் செய்ய முடியாது. தலைவலிக்கு முக்கிய மருந்தா காஞ்ச மிளகாய் வத்தல், பவளமல்லி, சீரகம், கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்து அரைச்சிருக்கோம். இது அப்படியே எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல மட்டும் தடவிக்கங்க. இல்லை நெத்தி முழுவதும் தடவிடலாம். தடவிட்டு ராத்திரிலனா தூங்கிடலாம். பகல்லனா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து முகத்தை கழுவிட்டு மீண்டும் வந்து வேலையை செய்யலாம். அப்போ வந்து கண்டிப்பாக தலைவலி குறைஞ்சிரும். தலைவலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.